அஸ்ஸலாமு அலைக்கும். காயிப் ஜனாசா கூடுமா? ஒரு ஜனாசாவுக்கு 2 தொழுகை நடத்தலாமா? சகோதரி அவங்க காயிப் ஜனாசா சம்பந்தமாகவும் ஜனாசா தொழுகையில் 2, 3, 4 என்று அதிகமான தொழுகை நடத்துவது சம்பந்தமாக ஒரே விஷயத்தில் 2 கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதனால் இதை சொல்லிக்கிறலான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். காயிப் ஜனாசா என்றால் என்னன்னா, முன்னாடி இறந்தவருடைய பிரேதம் இல்லாமல் தொழுவது தான் காயிப் ஜனாசா. இறந்தவருடைய உடல் முன்னாடி இருந்தா நம்ம தொழுதுருக்கிறோம், ஜனாசா தொழுகிறோம். இறந்தவருடைய உடலே முன்னாடி இல்லை, அந்த மாதிரி தொழக்கூடிய தொழுகைக்கு தான் காயிப் ஜனாசான்னு சொல்லுவாங்க. ஜனாசாவே இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தொழக்கூடிய தொழுகை. இதை தொழலாமா என்றால் தொழலாம். சில சூழ்நிலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ இதை வழிகாட்டினாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறாங்க. அபிசீனியா என்ற ஒரு பகுதியில் நாடுல நஜ்ஜாஷி என்ற கிறிஸ்தவ மன்னர் வாழ்ந்தார். ஹெர்குலிஸ் மன்னர் ஒரு பகுதியில் வாழ்ந்தார். அதுபோன்று இவர் நஜ்ஜாஷி என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் அபிசீனியா என்ற பகுதியில் வாழ்ந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் முஸ்லிமாக மாறிவிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் அங்க இறந்து போன உடனே ரசூலுல்லாஹ் மதீனால சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர் நஜ்ஜாஷி இறந்து விட்டார், எனவே அவருக்காக ஜனாசா தொழுகை நிக்கலாம் வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நின்று தொழுதாங்க. முன்னாடி ஜனாசாவே இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று சஹாபாக்களை அணிவகுக்க செய்து நிற்க வைத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதாவது ஜனாசாவே இல்லாம தொழுதாங்க. அப்போ இந்த அடிப்படையில் ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னா, அபிசீனியால முஸ்லிம்கள் யாருமே கிடையாது. அபிசீனியா என்ற நாட்டில் எல்லாம் கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. இவர் இறந்து போயிட்டார், இவருக்கு ஜனாசா தொழுகையே இல்லாம அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மதீனா என்ற அந்த பகுதியில் இவருக்காக ஜனாசா தொழுகை வைக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல விமானத்தில் ஒருத்தர் சாம்பலாகி இறந்து போய்விட்டார், அல்லது அந்த நாட்டில் இறந்து போய்விட்டார், அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க, உடல் இங்கே வரவே இல்லை என்ற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுமானால், நாம ஜனாசா தொழுகை வைக்காத அந்த இறந்தவருக்காக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து கொண்டு அந்த பிரேதம் இல்லாமல் உடல் இல்லாமலே ஜனாசா தொழுகை தொழலாம். அதான் காயிப் ஜனாசா. இது நமக்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி அடிப்படையில் யாருக்கு ஜனாசா தொழுகை வைக்கப்படாத இறக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு ஜனாசா தொழுகை உடல் கிடைக்கவில்லை என்று சொன்னால், கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், அது போன்ற சூழ்நிலைகள்ல நம்ம காயிப் ஜனாசா என்று தொழலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதுல கூடுதலா கேட்டது, ஒரு ஜனாசா தொழுகையை பல ஜனாசா தொழுகைகளாக தொழலாமா என்று கேட்கிறாங்க. ஜனாசா தொழுகைன்றது ஒரு முறை தொழுகிறோம்ல, இப்படி 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி 5 ஜனாசா தொழுகை தொழலாமான்ற கருத்துல தான் அவங்க அம்மா கேட்கிறாங்க. எந்த தொழுகையுமே தொழாத நபர்கள் தொழுவது மார்க்கத்தில் உள்ளதுதான். எந்த தொழுகையுமே. இப்போ நம்ம மக்ரிப் தொழுதுட்டு வந்தோம், நீங்க தொழுதுட்டு வந்தீங்க, நான் மக்ரிப் தொழல, நீங்க தொழுதுட்டு வந்ததுனால என் கடமை நீங்குமா? ஏன் கடமை நீங்க? அப்படிதானே. மக்ரிபுடைய பின் சுன்னத் நீங்க தொழுதுட்டு வந்தீங்க, நான் தொழல, நீங்க தொழுதுட்டு வந்ததுனால பின் சுன்னத்து தொழுதவனாக நான் ஆவேனா? நான் ஆக முடியாது. நீங்க கிரகண தொழுகையை தொழுதுட்டு வர்றீங்க, நான் தொழல, நீங்க கிரகண தொழுகையை தொழுததுனால நான் கிரகண தொழுகை தொழுததாக ஆகுமா? ஆக முடியாது. மழை தொழுகை நடக்குது, மழை வேண்டி தொழுகிறோம், மழை தொழுகை தொழும் பொழுது நீங்க மழை தொழுதுட்டீங்க, மழை தொழுகை தொழுதாச்சு, நாங்க ஒரு 10 பேர் பின்னாடி வர்றோம், 2வது ஜமாத் சேர்ந்து நாங்க மழை தொழுகை தொழலாமா? தாராளமா தொழலாம். பெருநாள் தொழுகை நடக்குது, பெருநாள் தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வர்றாங்க, தொழுகை முடிஞ்சு, தொழுகை முடிஞ்ச பிறகு பயான் நடந்துகிட்டு இருக்கு பெருநாள்ல, இப்போ 10 பேர் லேட்டா வர்றாங்க, இவங்க 2வது ஜமாத் போடலாமா? தாராளமா செய்யலாம். எல்லா தொழுகைகளுக்குமே 2வது ஜமாத் என்ற அடிப்படையில் தொழுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அம்சம். தொழுத நபரே மீண்டும் மீண்டும் தொழுகிறது தான் ஆதாரம் இல்லை. தொழுத நபர்களே மீண்டும் மீண்டும் தொழுகிறதுக்கு தான், அதுல கூட நஃபீலான வணக்கத்துக்கு கூட அனுமதி இருக்கு. சில இடங்கள்ல
தொழுத நபரே என்ன செய்யலாம், திருப்பி தொழுகிறதுக்கு கூட ரசூலுல்லாஹ் சில இடங்கள்ல அனுமதி கொடுக்குறாங்க. ஃபஜ்ர் தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி நின்று ஒருத்தர் தொழுகிறார். நபி தோழர் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. பின்னாடி நின்று ஃபஜ்ர் தொழுதுட்டார். தொழுதுட்டு அவருடைய பகுதியில் அவர் ஆளுநரா இருக்கிறார், இன்னொரு பகுதியில் ஆளுநரா இருக்கிறார். இங்க ஜமாத் தொழுகையை முடிச்சுட்டு எங்க என்ன செய்யறாரு, அவருடைய பகுதிக்கு போய் ஜமாத் தொழுகை வைக்கிறார். அவர் இங்கே தொழுதுட்டார். அவர் தொழுது நபர் எங்க போறாரு, ஜமாத் தொழுகை வைக்கிறதுக்கு இமாமா நின்று தொழ வைக்கிறதுக்கு போறாரு, ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு காமத் சொன்ன பிறகு அவர் தொழுது இமாமா நின்று தொழ வைக்கிறார். இது என்ன காட்டுது, தொழுத நபரே மீன் தொழுகிறாங்களா இல்லையா? அதனால நஃபீலான வணக்கங்களாகத்தான் அது போகும் என்பதற்கும் ஆதாரங்கள் நம்ம பார்க்கிறோங்க. ஆகவே ஒரு ஜனாசாவுக்கு ஒரு 100 பேர் நம்ம சேர்ந்து தொழுதுட்டோம்னு வச்சுக்கிறோங்க, ஒரு 50 பேர் வர்றாங்க, நாங்களும் தொழுகிறோம்னு கேட்கிறான்னு வைங்க, தாராளமா அனுமதி கொடுக்கலாமே. ஜனாசா தொழுகைன்றது பிரார்த்தனை தானே, துவா தானே, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அம்சம் தானே அது. அதனால அதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தொழுத நபர்களை மீண்டும் மீண்டும் தொழக்கூடிய வாய்ப்பும் அதுல அவங்க கேள்வியாக கேட்கல. புது புது நபர்கள் தனித்தனியாக தொழக்கூடிய அடிப்படையில் தான் கேட்கிறாங்க. அதனால தாராளமாக ஒரு ஜனாசாவுக்கு பல தொழுகைகள் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல இல்ல. தாராளமாக அதை தொழுது கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.